ஃப்ரெண்ட்ஸ் தட்டைப்பயிறு சுரக்காய் போட்டு ஒரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் ஆனது 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 6 பல்லு பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து சீக்கிரம் குக் ஆகணுன்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இப்போ 2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுட்டு ஹீட் ஆனதும் ஒரு கரண்டி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு சுரக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் இது ஒரு 300 கிராம்ஸ் வரும். சுரக்காய் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.